ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 42வது பாடல். நிலங்காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குருதேசிகன் நம் குருச்சிரமான் பணங்காட்டு அல்குருக்கு உருகும் குமரன் புதாம்புயத்தை வணங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே. இனங்காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகம் குரச்சிறுமான் பணங்காட்டு அல்குற்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்காத்தலை வந்து இது எங்கே இங்கு எங்கன் எனக்கு வாய்த்ததுவே. முருகப்பெருமான் தாளை வணங்காத்தலை எவ்வாறு இங்கு வந்து வாய்த்தது என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள். நினம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும். இந்த குணமானது உதிரமும் மாமிசத்தால் உண்டான ஸ்தூல சரீரம். அதை ஒரு மாட்டுக்கொட்டிலுக்கு ஓமையாக கூறுகின்றார். எவ்வாறு மாட்டுக்கொட்டிலே மாடுகள் இருக்கின்றதோ சேரும் சகதியுமாக இருக்கின்றது, இங்கேயும் 5 மாடுகள் இருக்கின்றன, ஐம்புலன்கள். ஆனால் இந்த ஐம்புலன்களும் மனமும் எதுவும் கேட்காது வெறித்து திரியக்கூடிய மாடுகள். அதை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த 5 மாடுகளுக்குள்ள வெறி அடங்கினால், அதை மேய்ப்பவன் ஒருத்தன் இருந்தால், ஞானம் என்ற மேய்ப்பவன் இருந்து இந்த 5 மாடுகளும் வெறி அடங்கினால் பாலாய் சொரியும் உடையவனுக்கு. பால் முக்தி இன்பம். இதை கூறுகின்றார் பட்டினத்து சுவாமிகளும் திருமூலரும். திருமூலர் திருமந்திரத்தில் வருகின்றது, பார்ப்பான் அகத்துளே பால் பசு 5 மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவும் பாலாய் சொரிந்திடுமே. இந்த ஐம்புலன்கள் உள்நோக்கி பார்ப்பவன் பார்ப்பான், உண்மையை பார்ப்பவன் பார்ப்பான். ஐம்புலன்களும் அடங்கி ஞானம் என்ற மெய்ப்பன் வந்து இந்த ஐம்புலன்களையும் மனதையும் அடக்கி இறைவன் பால் செலுத்தும் பொழுது ஞானப்பால் பொழிகின்றது. அதுபோல் இந்த நினம் காட்டும் கொட்டில் விதிகாணும் உடம்பை விடா வினையேன். அருணா சுவாமிகள் வாக்கு. தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வை வைத்த வேலவனே, கை வைத்த வீடு, ஐயிரண்டும் வைத்த கை வைத்த வீடு கொலையும் முன் வந்து காத்தருளே. ஐவருக்கு காலிரண்டோட்டி 5 கரணங்கள், காலிரண்டு ஓட்டி அதில் கை வைத்த வீடு கொலையும் முன் வந்து காத்தருளே. நிலையில்லாத உடம்பில் அப்படிப்பட்ட அந்த மாட்டுக்கொட்டிலே சுழண்டு கொண்டிருக்கின்றோம் அறியாமல். எதை அறிந்தால் முக்தி இன்பம் கிட்டும்? குணம் காட்டி ஆண்ட குருதேசிகன் நம் குரு. குணம் காட்டி ஆண்ட, என்னை ஆண்ட குரு தேசிகன், குருபரன், குருவுக்கும் குருவான முருகப்பெருமான் என்னை ஆண்டு விட்டான்.
இந்த பாட்டிலே இரண்டு விதமாக கூறுகின்றார். முதல் பாதையில் தான் பெற்ற இன்பம் என்னை ஆண்டு விட்டான் முருகப்பெருமான் என்று கூறுகின்றார். இரண்டாவது பகுதியில் உலகத்தில் இருக்கும் மாந்தர்களை கண்டு கருணை மிகுதியாகி ரீநாத சுவாமிகளுக்கு எல்லோரும் கடை தேர வேண்டும் என்று முருகனை வேண்டி நிற்கின்றார். ஆனால் மாந்தர்கள் அவர்களுடைய தலையை முருகனை வணங்காமல் இருக்கின்றார்களே, இது என்ன பரிதாபம் என்று இரண்டாவது பாட்டில் வைத்துள்ளார். இரண்டாவது அடியில் என்னை குணம் காட்டி ஆண்ட குரு தேசிகன், குருவுக்கும் குருவான முருகப்பெருமான் ஞான பண்டித சுவாமி என்னை ஆட்கொண்டான். அவன் எப்படிப்பட்டவன்? அங்குர சிறுமான் பணம் காட்டு அல்குக்கு உருகும் முருகன், சிறுமானாகிய வள்ளி பிராட்டியின் அன்புக்காக உருகி தவிக்கும் முருகப்பெருமான். அப்படிப்பட்டவன் இந்த உடல் மயக்கத்திலிருந்து என்னை மீட்டு ஆட்கொண்டு அருள்வான். முருகன் வள்ளியின் மேல் அன்பினால் கட்டுண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்டவனா என்னை காப்பாற்றுவான் என்று கேள்வி எழலாம். வள்ளி என்பது ஜீவர்கள், ஜீவர்களை உய்வு பெறுவதற்காக அவர்களை ஆட்கொண்டு எந்த விதமான வேறு எண்ணங்கள் இல்லாமல் முருகனே எண்ணி துதித்து முருகனை அடைய வேண்டும் என்று எண்ணி துதித்த ஜீவாத்மா வள்ளி விராட்டி. அதை ஆட்கொண்ட பரமாத்மா முருகப்பெருமான். ஆதலால் எந்நேரமும் முருகனை எண்ணி துதித்து மயங்கி உருகியிருக்கும் ஜீவாத்மாக்களை உய்வு பெறுவதற்காக கரையேற்றுவதற்காக முருகப்பெருமானே வந்து இறங்கி ஆட்கொள்கின்றான். இது அவனுடைய அருள் திறம். அப்படிப்பட்ட வள்ளி விராட்டியின் மேல் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து இருக்கும் முருகப்பெருமான் என்னை ஆட்கொண்டு இந்த உடல் என்னும் கூட்டில் இருக்கும் உயிருக்கு முக்தி அளிப்பான், இன்பத்தை கொடுப்பான் என்று கூறுகின்றார் ரீநாத சுவாமிகள். ஆனால் உலகத்தில் இருக்கும் மாந்தர்கள் அப்படி இல்லையே. என்ன நடக்கின்றது? முருகன் பதாம்புயத்தை வணங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே. தன்னை உலகத்தில் இருக்கும் மாந்தராக எண்ணி முருகனுடைய பதாம்புயம் அந்த தாமரை மலர்களை சூடிக்கொள்ளாமல் வணங்காமல் தலை எனக்கு எப்படி வந்து வாய்த்தது? இந்த தலையானது, தலை என்பது உடம்பிலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயம். சிரஸ், இந்த தலை பற்றி, தலை இறைவனை வணங்குவதற்காக தலை, வாய் இறைவனை போற்றி புகழ்வதற்கான வாய். இதை செய்யாமல் இறைவனை மலர் கொண்டு துதிக்காமல் வீணாக வாழ்ந்து என்ன பயன் என்று கூறுகின்றார் அப்பர் சுவாமிகள். வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும், வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும், தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவித் துதியாதே, சூழ்த்த மாமலர் தூவித் துதியாதே, வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே, வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. அப்பர் சுவாமிகள் வாக்கு. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் அந்த தலைவனை. சென்னி தலை எதற்கு? இறைவனை வணங்கி போற்றுவதற்கு. வேதம் கூறுகின்றது, தன்னமைத்யுபாசீத நம்மந்தேஸ்மை காமாக, தன்னமைத்யுபாசீத நம்யந்தேஸ்மை காமாக. நமகா என்று இறைவனை மனதால் வாக்கால் காயத்தால் எவன் ஒருவன் வணங்குகின்றானோ அவனுக்கு எல்லா விதமான காமங்களும் ஆசைகளும் அவனுடைய ஆசைகளும் நிறைவேறும், எல்லா செல்வங்களும் வந்து சேரும். வேத வாக்கு. இந்த தலை எதற்கு என்றால் இறைவனை வணங்குவதற்கு. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை.
வள்ளுவ பெருமான் வாக்கு. காது இருந்து கண் இருந்து என்ன பயன்? இறைவனை வணங்காமல் இருந்தால் இந்த பொறிகளுக்கு என்ன பயன்? வள்ளலார் சுவாமிகள் கூறுகின்றார், இந்த தலையானது இறைவனை வணங்க வேண்டும், அதற்கு தான் இந்த தலை. அப்படி இறைவனை வணங்காமல் இருக்கக்கூடிய ராமலிங்க சுவாமிகள் வாக்கு. சிறந்த சிவபக்தர், முருக பக்தர். அப்படி இறைவனை வணங்காமல் இருக்கக்கூடிய தலை எப்படிப்பட்ட தலையாம்? இகழ் விறகு எடுக்கும் தலை, விறகை சுமந்து செல்லக்கூடிய தலை. அது என்ன விறகு? சாதாரண விறகு அல்ல. கல்யாண சமையலுக்கு விறகு எடுத்து சென்றால் எல்லாரும் வரவேற்பார். ஆனால் இறுதி காரியத்துக்கு விறகு எடுத்து செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட விறகு எடுத்து செல்பவனை கண்டு எல்லாரும் ஒதுங்குவார்கள். அப்படி விறகு, இகழ் விறகு எடுக்கும் தலை என்று கூறுகின்றார். இறைவனை வணங்கா தலை. எங்கள் பெருமான் உனை வணங்காத மூடல் தலை, இகழ் விறகு எடுக்கும் தலை. வள்ளலார் சுவாமிகள் வாக்கு. அதுபோல் கூறுகின்றார் சுவாமிகள், குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்து இது எங்கே இங்கனம் எனக்கு வாய்த்ததுவே? இது எப்படி வந்தது இந்த தலையானது? தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து, தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மின்களோ, கண்காள் காண்மின்களோ, கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை என் தோல் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்காள் காண்மின்களோ, செவிகாள் கேண்மின்களோ, ஓ செவிகாள் கேண்மின்களோ, சிவல் எம் இவரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ. அப்பர் சுவாமிகள் வாக்கு. கண் இறைவனை பார்த்து துதிக்க வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும். காது இறைவன் திறத்தை கேட்டு மகிழ வேண்டும். தலை இறைவனை வணங்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் வாக்கு. இவ்வாறு நிலம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகன் முருகன். முருகா, இனிமேலும் இந்த பிறப்பு இறப்பு என்ற சொல் எடுத்து பிறப்பெடுத்து மலமூறி துதும்பும் உதிரம் துதும்பும் இந்த மாமிச உடலை எடுத்து அல்லல் பட வேண்டாம் முருகப்பா என்று வேண்டிக் கொள்கிறார் அண்ணா சுவாமிகள். திருச்செந்தூர் திருப்புகழில் கூறுகின்றார், முருகா, காலன் தன்னுடைய தூதர்களை கொடும் தூதர்களை அனுப்புகின்றான். அவர்கள் வந்து பாச கயிற்றினால் என் மூச்சு காட்டையும் சேற்று கட்டி உடன் கொண்டு போகின்றார்கள். அதற்கு முன்பாகவே என் சுற்றத்தார்கள் அழுது புரண்டு இருக்கின்றார்கள். சுடுகாடு வரை காணம் வரை வருகின்றார்கள். அப்படி அவர்கள் வாய்விட்டு அலராமுன் முருகா, நீ என் முன் சூலாயுதம் வாளாயுதம் தண்டாயுதம் சேவல் கொடி வில் இவைகளை கொண்டு அழகிய கடம்ப மலர் மாலைகளை சூழக்கூடிய அந்த புயங்களையும் ஆண்ட திருமார்பையும் கொண்டு புனிதமான பாதங்களையும் அதில் அணிந்த தண்டையும் நான் காண என் முன்பே அன்பு நிறைந்த மயில் மீது ஏறி வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். காலனார் வெங்கோடு தூத பாசங்கோடு என் காலினா தந்துடன் கொடு போக, காதலார் மைந்தரும் காதலார் மைந்தரும் தாயரும் சுடும் காணமே பின் தொடர்ந்து அலராமும்
சூளம் வாழ்த்தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடம் திருமார்பும் தூயதாள் தண்டையும் முருகா தூயதாள் தண்டையும் காணார்வம் செய்யும் தோகமேல் கொண்டு முன் வரவேணும் முருகா தூயதாள் தண்டையும் காணார்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் முருகா வந்து என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். அதுபோல் முருகனை வணங்கி முருகன் பாதார விண்டங்களை பற்றி கொண்டால் நமக்கு மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து தப்பி பிறவா நிலை பெற்று முருகப் பெருமான் அங்கே அருளை பெற்று உய்வு பெறலாம். இந்த கருத்தையே இங்கே வைத்துள்ளார் இந்த 42வது பாடலில். இளம் காட்டுங்கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்த நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குருதேசிகள் அங்குரச் சிறுமான் பணங்காட்டு அல்குருக்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்து இது எங்கே எனக்கு இங்க வாய்த்ததுவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.